வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ரூட்ஸ் ட்ரம்பட் ஹார்னு வித் ரூட்ஸ் 5 பின் கட் அவுட்ரு இதை வச்சு எப்படி நம்ம ஹார்னை செட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரூட்ஸோட ட்ரம்பட் ஹார்ன். இது இதோட ரேட்டு பார்த்தோன்னா ஒரு 743 ரூபா வரும். உள்ளார வந்து 2 ட்ரம்பட் ஹார்ன் இருக்கும். இதுதான் வந்து ரூட்ஸோட ட்ரம்பட் ஹார்னு சொல்லுவாங்க. நல்ல சவுண்டு க்ளீனாக இருக்கும், ஹெவியாகவும் இருக்கும். ரூட்ஸ் பிராண்டட் இது. இப்போ இந்த ஹார்னும் நம்ம வந்து இது கூட வந்து பார்த்திங்கன்னா அதே ரூட்ஸில் 5 பின் கட் அவுட்ரு, அதாவது 5 பேர் கட் அவுட் வச்சு இது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். கம்பெனி ஹார்னும் இருக்கணும் வண்டியில், அதே மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா ஹார்னும் இருக்கணும். அதுக்கு 2 சுவிட்ச் வச்சு 2 ஹார்னும் சுவிட்ச் மூலமாக மாற்றி அடிக்கிற மாதிரி செட் பண்ண போகிறோம். இது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி வயரிங் பண்ண போகிறோம், 2 சுவிட்சோட வயரிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போகலாம். இப்போ பார்த்தோன்னா நம்ம இந்த பல்சரில் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஹார்னை வந்து வெளியில் தெரியாத மாதிரி டேங்க்குக்கு உள்ளார வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒயரிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம சீட்டு டேங்க்லாம் கழட்டி எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டேங்க்கு சீட்லாம் கழட்டிட்டோம். அடுத்து நம்ம ஹார்னை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்னா, டேங்க்கு உள்ளார இந்த பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணும்போது வந்து ஹார்ன் வந்து வெளில தெரியாது, டேங்க்கு உள்ளே கவர் ஆகிடும், தண்ணி படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, இது மாதிரி ஒரு 4 ஹார்னு கிளிப்பு வாங்கி ஒயரில் ஃபிக்ஸ் பண்ணி அதை ஹார்னுடைய 2 பின்லேயும் 2 ஒயர் சொருவிடணும். அதாவது லெஃப்ட் ஹார்னுக்கு ஒன்று, ரைட் ஹார்னுக்கு ஒன்றுன்ட்டு ஹார்னு கிளிப் வாங்கி ஜாயின் பண்ணணும். இது மாதிரி பக்காவாக பண்ணிடணும். இதில் வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ், அதே மாதிரி அந்த ஹார்னுக்கு ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ், அவ்வளோதான். இப்போ நம்ம ஹார்னை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இன்ஜினோட இந்த மவுண்டிங் போல்டில் ஹார்னை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். லெஃப்ட்டில் ஒரு ஹார்ன், ரைட்டில் ஒரு ஹார்ன் ஃபிக்ஸ் பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணுறோம், 2 ஹார்னுடைய நெகட்டிவ் ஒயரையும் இந்த இன்ஜினோட மவுண்டிங் போல்டு பார்த்திங்கன்னா அதை கூட மவுண்ட் பண்ணி இது மாதிரி ஜாயின் பண்ணி ஹார்னை ஃபிக்ஸ் பண்ணுறோம். நெகட்டிவ் நம்ம சேஸ்லேருந்து எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே மாதிரி ரைட் சைடு ஹார்னையும் அதே போல்டுலேயும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ பார்த்தோன்னா நம்ம 2 ஹார்னையும் இன்ஜினோட மவுண்டிங் போல்டில் டேங்க் அடியில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 2 ஹார்னோட நெகட்டிவும் அந்த போல்டுலேயே கொடுத்துட்டோம். பாசிட்டிவ் மட்டும் நம்ம தனியாக எடுத்துருக்கோம். வயர் இந்த வயர் மட்டும் நம்ம வந்து கட் அவுட்டில் கொடுக்க போகிறோம். 2 ஹார்னும் பக்கம் மவுண்டிங்கு, டேங்க் போட்டால் வெளில தெரியாது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி ஒரு 2 சுவிட்ச் வாங்கிக்கணும். 2 சுவிட்ச்னா இது சென்டர்லேருந்து ஆஃபு, இந்த பக்கம் ஒரு தள்ளினா ஒன்று ஆன் ஆகும், இந்த பக்கம் தள்ளினா இன்னொன்று ஆன் ஆகும். அதாவது 2 ஹார்னுக்கும் மாற்றி லைன் கொடுக்குறது தான் 2 சுவிட்ச்னு சொல்லுவாங்க. இதில் 3 பின் வரும். 3 பின்லேயும் 3 ஒயர் ஜாயின் பண்ணோம். சென்டரில் வந்து நம்ம காமன் 2த்துக்கும் போகக்கூடிய பாசிட்டிவோ இல்லை நெகட்டிவோ கொடுத்துடலாம். லெஃப்ட்டில் திருப்பினா ஒரு ஹார்னுக்கு லைன் போகும், இந்த சுவிட்சை ரைட்டில் திருப்பினா இன்னொரு ஹார்னுக்கு லைன் போகும். அந்த ஹார்ன் ஆஃப் ஆகிடும். எப்படி தரலாம், இந்த ஹார்ன் ஆஃப் ஆகிடும், அந்த ஹார்னு வேலை செய்யும். அந்த மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். சென்டராக வச்சா 2 ஹார்னுமே ஆஃபில் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த ஹார்னுக்கு தேவையான நெகட்டிவ் தான் அதில் கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு நம்ம வயரிங் பண்ண போகிறோம். அடுத்து இந்த கட் அவுட்டோட வயரிங் எப்படின்னு சொல்கிறேன். இதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். இதெல்லாம் ட்ரம்பட் ஹார்னுக்கு 2 சுவிட்ச் வச்சு நம்ம போட்டதில்லை, அதனால தான் அந்த ஸ்பெஷல் வீடியோ இது. இதில் பார்த்தீங்கன்னா எல்லோன்றது ஹார்னோட ஹை டோனுக்கு போயிடும், ப்ரௌனுன்றது ஹார்னோட லோ டோனுக்கு போயிடும், ரெட்டுன்றது பேட்டரியோட பாசிட்டிவ், டைரக்ட் பேட்டரி பாசிட்டிவில் கொடுத்துடணும். இந்த பிங்க் கலர் வந்து ஹார்ன் சுவிட்சிலேருந்து வரக்கூடிய சப்ளை. நெக்ஸ்ட்டு இந்த எர்த்து வந்து அதாவது பிளாக் வந்து நெகட்டிவ், கிரவுண்டில் கொடுத்துடணும். இவ்வளோதான் வயரிங் இது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ரெட் கலரை பேட்டரியில் கொடுப்போம், பேட்டரியோட பாசிட்டிவில். நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ஒரு ஒயர் லென்த்தான ஒயர் எடுத்து அதை பேட்டரியோட பாசிட்டிவில் ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அந்த பேட்டரியில் ஜாயின் பண்ண அந்த ஒயரோட இன்னொரு எண்டை நம்ம கட் அவுட் இருக்குல்ல மெலோடி மேக்கர், அதோட பாசிட்டிவ் அதாவது ரெட்டில் ஜாயின் பண்ணோம், ரெட் கலரோட ஜாயின் பண்ணிடணும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோமோ, நம்ம ஹார்னோட அந்த எல்லோ ப்ரௌன் ஹை டோன் லோ டோன் இருக்குல்ல, அந்த 2 ஒயரையும் 2 ஹார்னுக்கும் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்லேருந்து 2 ஹார்னோடைய அந்த ஹை டோன் லோ டோன் ஹார்னோடைய 2 லைன் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். ஹார்னில் வந்து பார்த்திங்கன்னா அதிலே ஹை லோன்னு போட்டிருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை மாற்றி கொடுக்கக்கூடாது. ஹை ஹார்னில் ஹை தான் கொடுக்கும். அதாவது இந்த ரூட்ஸ் ஹார்ன்லேயே பார்த்தீங்கன்னா இதிலே ஹை ஹெச்னா ஹை போட்டிருப்பாங்க, அன்னோட பார்த்தீங்கன்னா எல்லு போட்டுருவோம், எல்லுனா வந்து லோன் போட்டிருப்பாங்க. ஹை டோன் லோ டோன் வந்து நம்ம ஒயரிங் மாற்றி கொடுக்கக்கூடாது, கரெக்டாக கொடுக்கணும். ஹெச் போட்டிருக்குது ஹை டோனு,
எல் போட்டிருந்தா லோ டோனு. இது மாதிரி எல் போட்டிருந்தாங்கன்னா அது வந்து லோ ஆர்னு சொல்லுவாங்க, லோ டோன். நம்ம கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஹை லோ பார்த்து கரெக்டாக ஒயரிங் பண்ணோம். இப்போ இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா லோ டோன்லேருந்து வரக்கூடிய ஒயரு, ரைட் சைடில் இருக்கிற லோ டோன் வருது. இதில் நம்ம லோ டோன் எதுன்னு பார்த்து அதில் கொடுக்கணும். இதில் ப்ரௌன் கலர் ஒயர் தான் வந்து லோ டோனு. இந்த ப்ரௌன் கலர் ஒயரோட இந்த ஒயரை ஜாயின் பண்ணணும். இதை மாற்றி நம்ம எல்லோ ஹையில் கொடுத்துட்டோன்னா ஹார்னோட சவுண்டு கம்மியாகிடும், சரியாக அடிக்காது அப்புறம் ஹார்னு. இதில் ஜாயின் பண்ணிட்டு அதை இன்சுலேட் பண்ணிடலாம். அதை எடுத்து நம்ம ஹை டோனோட ஹார்னை இந்த எல்லோ கலர், எல்லோ ஹைன்னு போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த எல்லோ ஹையில் அதை ஜாயின் பண்ணணும். இந்த ட்ரம்பட் ஹார்ன் மாட்டும்போது இதை மட்டும் கரெக்டாக பார்க்கணும், ஹை டோன் லோ டோன் மாற்றிடக்கூடாது. ஓகே, ஓகே. இப்போ நம்ம கட் அவுட்டில் மொத்தம் 5 ஒயர் இருக்குது, 5 ஒயர் இருக்குது இல்லைங்களா. 5 ஒயரில் 3 ஒயர் ஜாயின் பண்ணிட்டோம். நம்ம பேலன்ஸ் இன்னும் 2 ஒயர் தான் இருக்குது. ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் தான் கொடுக்க போகிறோம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா நெகட்டிவில் தான் ஹார்ன் அடிக்கும், பாசிட்டிவ் வந்து டேரெக்டாக வரும். நம்ம என்ன பண்ணோம், அதே மாதிரி பாசிட்டிவை டேரெக்டாக டிசி சப்ளையில் கொடுத்துடணும். இந்த பிங்க் கலர் ஒயரை வந்து சாவி ஆன் பண்ணால் டிசி வர சப்ளையில் கொடுத்துட்டு, நெக்ஸ்ட்டு பிளாக் கலர் ஒயரை நம்ம சுவிட்ச் மூலமாக எடுத்துகிட்டு வர மாதிரி பண்ணால் தான் இது கரெக்டாக அடிக்கும். அது நம்ம பிங்க் கலர் ஒயரை ஏதாவது ஒரு டிசி சப்ளையில் கொடுத்துடலாம், அதாவது டிசி ரிட்டர்ன் சப்ளையில் கொடுக்கணும். சாவி ஆன் பண்ணதுக்கப்புறம் சப்ளை வரத்தில் கொடுக்கணும். டேரெக்டாக பேட்டரியில் கொடுத்தீங்கன்னா சாவி ஆன் பண்ணாமலே ஹார்ன் அடிக்கும், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சாவி ஆன் பண்ணால் மட்டும் சப்ளை வருதில்ல, அந்த இடத்துல கொடுக்கணும். அது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பிரேக் லைட் சுவிட்சிலே எடுத்துக்கலாம். இந்த பிரேக் லைட் சுவிட்சிலே பார்த்திங்கன்னா நமக்கு டிசி ரிட்டர்ன் சப்ளை வரும், பேக் பிரேக் லைட் சுவிட்ச் இதில் நம்ம எடுத்துக்கலாம். இதில் இந்த ப்ரௌன் கலர் ஒயர் அதுதான் வந்து இன்புட் லைனு, அதில் நம்ம டிசி ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த ஹார்ன்லேருந்து கட் அவுட்லேருந்து வரக்கூடிய அந்த பிங்க் கலர் ஒயரை கொஞ்சம் ஒயர் ஜாயின் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை நான் பிரேக் லைட் சுவிட்சோட ஜாயின் பண்ணிக்கிறேன். பேக் பிரேக் லைட் சுவிட்சில் அந்த ப்ரௌன் கலர் ஒயர் அதோட இதை ஜாயின் பண்ணிட்டோன்னா சாவி ஆன் பண்ணும்போது கட் அவுட்டுக்கு தேவையான பாசிட்டிவ் சப்ளை வந்துடும். கட் அவுட்டர் ஆன் பண்ணக்கூடிய பாசிட்டிவ் சப்ளை. இந்த கட் அவுட்டும் ஒரு ரிலே மாதிரி தான். இந்த ரிலே ஆன் பண்ணுறதுக்கு ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவ் தேவைப்படும். அதுக்கு நம்ம பாசிட்டிவை இதில் வந்து டேரெக்டாக கொடுத்துறோம், நெகட்டிவ் மட்டும் சுவிட்ச் மூலமாக எடுத்துகிட்டு போகிறோம். சில வண்டிகளில் பாசிட்டிவ் சுவிட்ச் மூலமாக வரும், நெகட்டிவ் டேரெக்டாக வரும். அந்த மாதிரி வண்டிகளில் இதே ஒயரிங்கை மாற்றிக்கணும் உள்டாக, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஓகே, இப்போ நம்ம கட் அவுட்டில் 4 ஒயர் கொடுத்துட்டோம். அதாவது எல்லோ, ப்ரௌனு, ரெட்டு, பிங்க்கு 4த்தையும் கொடுத்துட்டோம். பேலன்ஸ் ஒரே ஒரு ஒயர் தான் இருக்குது. இந்த ஒயர் தான் நம்ம வந்து ஆர்என் சுவிட்சோட ஜாயின் பண்ண போகிறோம், அதாவது 2A சுவிட்சோட ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நான் பண்ணுறேன், அந்த கட் அவுட்டில் இருக்கிற பிளாக் கலர் ஒயரை இன்னும் கொஞ்சம் லென்த் ஒயர் ஜாயின் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃப்ரண்ட் வரைக்கும் போகணும். இந்த வண்டியில் வந்து நான் கட் அவுட் வந்து சீட் கீழே வைக்க சொல்லியிருக்கேன் கஸ்டமர், அதனால் நம்ம பேக்கில் இருந்ததால் கொஞ்சம் ஒயர் நிறைய தேவைப்படுது. இதை ஃப்ரண்ட்லேயே வைக்கிற மாதிரி இருந்தால் நமக்கு இவ்வளோ ஒயர் தேவையில்லை, ஈஸியாக வச்சுக்கலாம். அப்போ எல்லா கண்ட்ரோல் நம்ம ஃப்ரண்ட்லேருந்து பேக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு மறுபடியும் பேக்லேருந்து ஃப்ரண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும், அதனால் கொஞ்சம் ஒயர் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, அந்த 2A சுவிட்சுக்கு லைன் கொடுக்கணும். இந்த 2A சுவிட்ச் லைன் கொடுத்தோன்னா வேலை முடிஞ்சிடும். இந்த 2A சுவிட்சுக்கு எப்படி லைன் கொடுக்க போகிறோம்னா, இப்போ இந்த கம்பெனி ஆர்ன் ஒயரிங் இந்த வண்டியில் எப்படி வேலை செய்யுதுன்னா, வந்து பாசிட்டிவ் வந்து சாவி ஆன் பண்ணால் டேரெக்டாக ஆர்னுக்கு வந்துடும். பாசிட்டிவ் சப்ளை நமக்கு டேரெக்டாக சாவி ஆன் பண்ண உடனே ஆர்னுக்கு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஆர்னுக்கு பாசிட்டிவ் சப்ளை டேரெக்டாக வந்துடுச்சு, நம்ம ஆர்ன் அடிக்க தேவை. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நெகட்டிவ் சப்ளை மட்டும்தான் இந்த வண்டியில் வந்து ஹார்ன் கட் சுவிட்ச் மூலமாக வருது. அதாவது மேலே இருக்கிற ஹேண்டில் பாரில் ஆர்ன் சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆர்ன் சுவிட்ச் மூலமாக நமக்கு வந்து நெகட்டிவ் தான் வருது. இப்போ செக் பண்ணி காட்ட பாருங்கள், ஹார்ன் அடிப்பேன். ஹார்ன் அடிக்கும் போது ப்ளூ லைட் எரியுது, இப்போ நெகட்டிவ் சப்ளை வருதுன்னு அர்த்தம். நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 2 ஹார்ன் இருக்கிறதால அந்த வண்டியில் 2 ஹார்னுடைய நெகட்டிவும் தனித்தனியாக பிரித்து எடுத்துகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, 2 ஹார்ன்லேருந்து நெகட்டிவ் லைன், அதாவது பிளாக் கலர் ஒயர் மட்டும் வெளியே எடுத்துருக்கோம். இதில் நம்ம ஹார்ன் சுவிட்ச் அழுத்தும் போது இதில் நெகட்டிவ் சப்ளை வரும். இந்த சப்ளைவை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 2A சுவிட்சில் சென்டரில் கொடுக்கணும். இதை கட் பண்ணிவிட்டு சென்டரில் கொடுத்துட்டு அதுலேருந்து வெளியில் வர ஒரு ஒயர் எடுத்துகிட்டு வந்து இந்த இன்னொரு எண்டில் ஜாயின் பண்ணி 2 ஹார்ன்லையும் ஜாயின் பண்ணிடணும். அதாவது கம்பெனியார் 2 ஹார்ன்லையும் ஜாயின் பண்ணிடணும். இன்னொரு ஒயருக்கு பார்த்தீங்கன்னா அந்த எண்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம கட் அவுட்டோடைய, அதாவது எக்ஸ்ட்ரா ஹார்னோடைய கட் அவுட்டோடைய பிளாக் ஒயரில் ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ணோன்னா ஒயரிங் வேலை முடிஞ்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 2 ஒயரையும் கட் பண்ணிடுறோம். இப்போ நான் அந்த ஒரிஜினல் ஹார்னோடைய நெகட்டிவ் ஒயரை கட் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை நம்ம இன்சுலேட்டர் மட்டும் எடுத்து வச்சுப்போம், ஏன்னா 2 ஹார்னுக்கு மறுபடியும் ஜாயின் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த இன்னும் 2 இன்சுலேட்டர் எடுத்துகிட்டு அதை 2A சுவிட்சுக்கு எடுத்துகிட்டு போகணும்.
இது ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணுறோம். ஏன்னா ரெண்டுமே நெகட்டிவ் தான், தனித்தனியாக போகுது, வேறு எதுவும் இல்லை. ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணி அதை நம்ம 2வே சுவிட்சோட சென்டரில் கொடுக்கணும். 2வே சுவிட்ச் நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் இங்கே ஹேண்டில் பாரில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். 2வே சுவிட்சோட சென்டரில் இந்த இடத்துல ஜாயின் பண்ணோன்னா, அதாவது சென்டர் காலம் 2 சுவிட்ச்னா இதில் சென்டர் காலத்தில் இந்த இன்புட்டை கொடுத்துடணும். அதை 2வே சுவிட்சோட சென்டர் காலத்தில் நம்ம இந்த கம்பெனி ஆர்லேருந்து வந்தக்கூடிய கட் பண்ண பார்த்திங்கன்னா அந்த நெகட்டிவ் ஒயர் அதை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இந்த 2 ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ என்ன ஆகுனா, நம்ம கம்பெனி ஹார்ன், அதாவது நம்ம நார்மலாக ஹேண்டில் பாரில் ஹார்ன் அடிக்கும்போது அந்த சப்ளை வந்து எந்த ஹார்னுக்குமே போகாது, டேரெக்டாக அந்த 2வே சுவிட்ச் வந்துடும். நம்ம ஹார்ன் அடிக்கும்போது அந்த சப்ளை வந்து 2வே சுவிட்ச் சென்டர் காலத்துக்கு வந்துடும். 2வே சுவிட்ச் நம்ம எந்த பக்கம் திருப்பி வச்சுருக்கோமோ அந்த பக்கத்துக்கு உண்டான ஹார்னுக்கு அந்த சப்ளை வந்து மாற்றி விட்டுரும். இதுதான் நடக்குது. இல்லை நம்ம இதை பக்கம் இன்சுலேட் பண்ணுறோம். அடுத்து என்ன பண்ணோன்னா, 2வே சுவிட்சோட சென்டருக்கு நம்ம லைன் கொடுத்துட்டோம். அடுத்து 2வே சுவிட்சில் ஏதாவது ஒரு காலத்தை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணோன்னா, நம்ம கட் அவுட்லேருந்து எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஒயர் எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்தோம் பார்த்தீங்களா, அந்த நெகட்டிவோட இதை ஜாயின் பண்ணிடலாம். இந்த கட் அவுட்டோட நெகட்டிவோட ஒரு ஒயரை ஜாயின் பண்ணிடலாம். நம்மக்கிட்ட இன்னும் ஒரு ஒயர் தான் இருக்குது. அந்த ஒரு ஒயர் நம்ம கம்பெனி ஹார்ன் கொடுக்கணும். வண்டியில் இருக்கிற அந்த ஒரிஜினல் ஹார்ன் கொடுக்கணும். அவ்வளோதான், பேலன்ஸ் இருக்குது அந்த ஒரு ஒயர். இந்த ஒரு ஒயர் என்ன பண்ணோன்னா, 2ஆக டிவைட் பண்ணி லெஃப்ட் ரைட்டு கம்பெனி ஹார்னுக்கு ஒன்று கொடுத்துடணும். கொடுத்துட்டோம்னா 2 ஹார்னுக்கும் தேவையான நெகட்டிவ் நமக்கு கிடச்சிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம 2 ஒயர் கிடச்சிச்சு. ஒரு ஒயர் 2 ஒயராக மாறிடுச்சு. இந்த 2 ஒயரை நம்ம லெஃப்ட் ரைட்டு கம்பெனி ஹார்னில் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ லெஃப்ட் ரைட் கம்பெனி ஹார்னில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த கிளிப்பு, ஹார்னு கிளிப்பு, இந்த கிளிப்பை இதோட ஜாயின் பண்ணிட்டு ஒரு ஹார்ன்லேயும் ஒன்று ஜாயின் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஓகே, நம்ம கிட்டத்தட்ட ஒயரிங்கை முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த ஒயரை 2 ஹார்னுக்கும் டிவைட் பண்ணிடலாம். என்ன பண்ணால் சுவிட்சை ஃபுல்லாக வந்து டேப் பண்ணி இன்ஸ்டேட் பண்ணிடலாம். நான் தண்ணி போகாமல் இருக்கும், லைஃப் வரும், ஷார்ட் சர்க்யூட் எதுவும் ஆகாது. இது மாதிரி இன்சுலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம அந்த டிவைட் பண்ண 2 நெகட்டிவ் ஒயரையும் 2 கம்பெனி ஹார்னோட ஜாயின் பண்ணணும். இது லெஃப்ட்டுக்கு ஒன்று, இது ரைட்டுக்கு ஒன்று. இப்போ நம்ம ஹார்னை செக் பண்ணிடலாம். இப்போ நம்ம கம்பெனி ஹார்ன் எக்ஸ்ட்ரா ஹார்ன் அடிக்குது. நம்ம கட் அவுட்டில் மாற்றி வச்சுக்கலாம். கட் அவுட்டில் லாஸ்ட்டு வச்சுட்டு சென்டர் வச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஹார்ன் அடிக்குதுங்களா. இப்போ சுவிட்சை சென்டரில் வச்சோன்னா 2 ஹார்னுமே அடிக்காது. மேலே ஹார்ன் அடிக்கும்போது இப்போ இந்த பக்கம் தள்ளனா கம்பெனி ஹார்ன் அடிக்கும், இந்த பக்கம் தள்ளனா ஹார்ன், இந்த பக்கம் கம்பெனி ஹார்ன். இப்போ நம்ம சுவிட்சை வந்து ஹேண்டில் பாரில் மேலே ஃபிக்ஸ் பண்ணுறோம். அவங்க கஸ்டமர் வண்டி ஓட்டும் போது சுவிட்சை வேணால் மாற்றிக்கலாம். ஓகே, வேலை முடிஞ்சிச்சு. இப்போ சுவிட்சை மாற்றினா அந்த ஹார்ன். ஓகே, இந்த எல்லா ஒயரையும் பக்காவாக டேக் பண்ணி டேப் பண்ணி, எதுவும் இன்சுலேட் இல்லாமல் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் பக்காவாக டேப் பண்ணி ரூட் பண்ணி வச்சுருவோம். போடு. இப்போ நம்ம டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். டேங்கில் அந்த உள்ள அடியில் வர ஹோஸ்லாம் ஜாயின் பண்ணிட்டு டேங்கை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகே, நம்ம டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தோன்னா நமக்கு ஹார்ன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கதே தெரியாது. ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தோன்னா, அடியில் பார்த்தாலும் நம்ம ஹார்ன் இருக்கிறதே தெரியாது. ரொம்ப பக்காவாக வெளியே தெரியாது இந்த எக்ஸ்ட்ரா ஹார்னு. கம்பெனி ஹார்ன் மட்டும் தான் தெரியும். டேங்குக்குள்ளே பக்காவாக கவர் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வண்டியில் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டோம். டேங்க்லாம் ஹார்ன் எப்படி செக் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு நார்மலாக அடிச்சுன்னா இந்த சுவிட்சை வந்து இந்த பக்கம் ரைட் சைடில் வச்சுட்டு வச்சுன்னா கம்பெனி ஹார்ன் அடிக்கும். இதே சுவிட்சை லெஃப்ட் சைடில் வச்சுன்னா ட்ரம்பட் ஹார்ன் அடிக்கும். சிம்பிள் தான். நம்ம எப்போ எந்த ஹார்ன் தேவையோ மாற்றி வச்சுக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு வீடியோவில் ரூட்ஸ் ட்ரம்பட் ஆர்னு ரூட்ஸ் 5 கட் அவுட் வச்சு 2 way switch வச்சு எப்படி நம்ம கம்பெனி ஆர்னையும் ரூட்ஸ் ஆர்னையும் தனித்தனியாக மாற்றி அடிக்கணும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். அதில் வயரிங் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வீடியோவில் சந்தேகம் குறைகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.